ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் ரொட்டியும் மீன் கறியும் செய்ய போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு டிஷ். இந்த தேங்காய் ரொட்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தேங்காய் ரொட்டி தான். இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் போல் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வழக்கமாக இது தண்ணி விட்டு பிசைவாங்க. ஹாட் வாட்டர் விட்டு பிசையலை, வெந்நி விட்டு பிசையலை இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெந்நி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம உடனே கூட செய்ய ஆரம்பிக்கலாம். நல்ல சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஊற வைக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஊளி மீன் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் மீன் வாங்கி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீனோட அளவு கம்மி அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்தாக்கில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு குறைஞ்ச தீயில ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் மிளகாய்த்தூளும் மீன் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு மசாலா வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக மீன் குழம்புக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இல்லாட்டி நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளி தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு புளியோட அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த இதில் மீன் வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கிரேவி பதம் வந்த பிறகு நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். தண்ணி தக்காளி எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி கிரேவி ஆன பிறகு தான் நம்ம மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். ஏன்னா அதில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணால் மீன் உடஞ்சிடும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நான் ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். கட்டியான பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியான 2வது பாலை இதோட சேர்த்துடலாம். ரெண்டாம் பால் சேர்த்த பிறகு லேசாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டியான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். கட்டியான பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் குறைஞ்சி தீயில வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. 1 நிமிஷம் குறைஞ்சி தீயில வச்சுட்டு நம்ம அணைச்சிடலாம். மாவு நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவை எடுத்துக்கலாம். இல்லது கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம். கொஞ்சமாக கனமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம சேவ் பண்ணி எடுக்கணும்னா இல்லை. ஆனால் பொதுவாக அங்கே உள்ள கடைகளில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல வட்டமாக ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சுட்டு எடுப்பாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அது ஒன்லி அழகுக்கு தான், மற்றபடி அதனால டேஸ்டெல்லாம் வித்தியாசமாகாது.
தீயை நல்ல மிதமாக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து செவக்கிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணும். 2 தடவை திருப்பி திருப்பி போட்டு சுட்டுக்கோங்க. இது கனமாக செஞ்சுருக்கோமே, அதுவும் பரோட்டா மாதிரி பண்ணியிருக்கோமே, இது பரோட்டா டேஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க, இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காவோட வாசம் சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு மீன் குழம்பு கூட தேவையில்லை, அப்படியே வெறுமனையாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.